Hi friends, welcome to Thirumathi Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எந்த ஒரு சமையல் வீடியோவும் கிடையாது. அதுக்கு பதிலா நான் இன்னைக்கு சில டிப்ஸ் தான் சொல்ல போறேன். அதை தான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்றதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் அடுத்தடுத்தது வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டுனா, நம்ம அடுப்பு மேடையை எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஃபஸ்ட்டு டிப் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா, கடலை மாவு இல்லைன்னா கோதுமை மாவு, எல்லார் வீட்லேயும் வந்து இந்த மாவு இல்லாமல் இருக்காது. அதை வந்து கடலை மாவு, அது இல்லைன்னா கோதுமை மாவு, அந்த இடத்துல எண்ணெய் பிசுக்கு எந்த இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து அதை தூவி வச்சுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ்னாவது அது இருக்கணும். அப்படியும் கழித்து அதை 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் அதை வந்து ஒரு பழைய துணியை வச்சு நல்லா அழுத்தி தொடச்சிட்டு சோப்பு தண்ணியை வச்சு நீங்கள் அலம்புனா அந்த எண்ணெய் பிசுக்கு போய் பளிச்சுன்னு ஆகிடும். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னா, இது வந்து நிறையா பேர் வந்து ஃப்ளாஸ்கில் வந்து பால், காஃபி, டீ எல்லாம் வச்சு குடிக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அவங்களுக்காக உள்ள டிப்பு தான் இது. அதில் வந்து நீங்கள் ஃப்ளாஸ்கில் வந்து பால், டீ, காஃபி எது ஊற்றி வைக்கிறதா இருந்தாலும் தயவுசெய்து சர்க்கரையை கலக்காமல் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த அதெல்லாம் வந்து கெடாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னா, இது வந்து 3rd டிப். பச்சரிசியை வந்து வெந்நீரில் நனைச்சி ஆப்பத்துக்கு ஊற வச்சு அரைச்சா சூப்பராக முறுமுறுன்னு இருக்குமா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது 4th டிப். பால் இல்லை கஞ்சி ஆறுனா மேலே வந்து ஒரு ஏடு வரும் தெரியுமா, அதை வந்து வராமல் இருக்கிறதுக்காக லேசாக தண்ணியை தெளித்து வச்சா அந்த ஏடு படியாது. இப்போ 5வது டிப் பார்ப்போம். 2 டம்ளர் உளுந்துட வடைக்கெல்லாம் ஊற வைப்போம்ல, அந்த உளுந்து கூட ஒரு கரண்டி சாதம் சேர்த்து அதை வந்து அரைச்சி வடை தட்டினா சூப்பராக வடை இருக்குமா, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குமா. அப்புறம் வந்து இந்த 6வது டிப்பு, வெங்காயத்தை வந்து வெறும் வானலியில் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் வந்து எண்ணெயில் போட்டு வதக்கினா சீக்கிரமாக அந்த பொன் வறுவல்னு சொல்கிறாங்க தெரியுமா, அது வந்துடும். அப்புறம் 7th டிப்பு, சாம்பார் பொடிக்கு அரைக்கும் போது 1 கப் புழுங்கல் அரிசி சேர்த்து அரைச்சி இந்த பொடியை வந்து சமைக்கும் போதும் நம்ம சாம்பார் வந்து நல்லா குழைவாகவும் கெட்டியாகவும் வருமா. இதனால் பருப்பு வந்து அதிகம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 8வது டிப்பு, வறுவல் கூட்டு இதில் வந்து உப்போ காரமோ அதிகமாகிட்டா நம்ம வந்து சாதாரணமாக உருளைக்கிழங்கு போட்டு அதை வந்து உப்பை எடுத்துக்கலான்னு சொல்லுவாங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு இல்லை அப்படின்னா, நீங்கள் ப்ரெட்டு வச்சுருக்கிறீங்கன்னா, ப்ரெட்டோ இல்லை ரஸ்கோ உங்கள் வீட்டில் இருக்குதுன்னா அதை வந்து ப்ரெட்டு இருந்ததுன்னா ஒரு ஸ்லைஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லை ரஸ்க்கு தான் இருக்குன்னா அந்த ரஸ்க்கை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அது மேலே கொஞ்சம் தூவினா அந்த உப்போ காரமோ வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிடும் அப்படின்ட்டுருக்காங்க. அப்புறம் வந்து 9th டிப் என்னென்னா, ஒரு கரண்டி கோதுமை மாவை நெய்யில் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி சேர்த்து வேக வச்சு அப்புறம் காய்ச்சின பால், சர்க்கரை, ஏலக்காய் பொடி, வறுத்த முந்திரி எல்லாம் சேர்த்தா நல்லா மணக்க கோதுமை பாயாசம் ரெடி ஆகிடுமா. அப்புறம் வந்து எந்த சூப்பு வச்சாலும் நீங்கள் 10வது டிப்பு இப்போ சொல்கிறது, எந்த சூப்பு நீங்கள் செஞ்சாலும் கொதிக்கும்போது கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை மாவை வந்து தண்ணியில் கரைச்சி நீங்கள் அந்த சூப்பை வந்து சூப்பில் ஊற்றுனீங்கன்னா அதனால் சூப்பு வந்து திக்காகவும் இருக்குமா. 11th டிப்பு, வெண்டைக்காயை வதக்கும் போது புளிச்ச மோர் இருக்குது தெரியுமா, அதை கொஞ்சம் சேர்த்தா வெண்டைக்காய் வந்து மொறுன்னு இருக்குமா. அப்புறம் 12th டிப்பு, வத்த குழம்பு செய்யும்போது கடைசியாக மஞ்சள் மிளகுத்தூளை சேர்த்தா குழம்பு வந்து ரொம்ப ருசியாக இருக்குமா. நெக்ஸ்ட்டு 13th டிப்பு பார்ப்போம். துவரம்பருப்பை வேக வைக்கும்போது பருப்போட 1 டீஸ்பூன் வெந்தயத்தையும் கலந்து வச்சா சாம்பார் வந்து நைட்டு வரைக்கும் ஊசி போகாமல் இருக்குமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல டிப்போடு நான் வரேன். எங்கள் வீடியோவை தயவுசெய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.